தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் 20க்கும் மேற்பட்ட சாயப்பட்டறைக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். பிரபு வணக்கம். இந்த நடவடிக்கை தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பிரதானமாக நெசவு தொழில் இயங்கி வருகிறது. இதற்கு பயன்படும் நூல் சாயப்பட்டறை ஆலைகளில் பல்வேறு வண்ணம் மற்றும் பசை ஏற்றி பின்னர் விசை தறி இயந்திரங்களில் பயன்படுத்துவது வழக்கம். இந்த நிலையில் சாயப்பட்டறைகள் அனுமதியின்றி செயல்படுவதாகவும் இதன் கழிவு நீர் வாறுகால் மற்றும் கழிவு நீரோடைகள் வழியாக ஊரணிகள் உள்ளிட்டவற்றில் கலப்பதாகவும் நிலத்தடி நீர் மாசுபடுவதோடு சுற்றுப்புற சூழலுக்கு தீங்கு ஏற்படுவதாகவும் புற்றுநோய் ஏற்படுவதாகவும் புகார் எழுந்த நிலையில் கடந்த 27ஆம் தேதி தென்காசி மாவட்ட பொறுப்பு அமைச்சரும் தமிழக சுற்றுச்சூழல் அமைச்சருமான ராஜு திடீரென ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சாயப்பட்டறை ஆலைகளில் எந்தவித பாதுகாப்பு உபகரணமின்றி சாயப்பட்டறை ஆலை தொழிலாளர்கள் தொழிலில் ஈடுபடுவதும் அனுமதியின்றி சாயப்பட்டறை கழிவு நீரை சாக்கடை கழிவு நீர் செல்லும் வாறுகாலில் திறந்து வருவதை நேரில் கண்ட அமைச்சர் 20க்கும் மேற்பட்ட ஆலைகளை சீல் வைத்து மூட உத்தரவிட்டார். இந்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு மின்வாரியம் சார்பில் சாயப்பட்டறை ஆலைகளின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் தற்போது சாயப்பட்டறை ஆலைகள் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி கிருஷ்ணபாபு தலைமையிலான அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் காவல்துறையினர் இணைந்து அனுமதியின்றி செயல்பட்ட சாயப்பட்டறை ஆலைகளை மூடி சீல் வைத்து நடவடிக்கை மேற்கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.